நான் சொல்லட்டுமா, பரலோகத்தின் முகவரிக்கு பயங்கரமான கனம் இருக்கிறது. அது எந்த கனம் என்றால் பிசாசு நடுங்கி விடுகிறது. ஒரே ஒருத்தர்களை பார்த்து, இந்த பரலோகத்தின் முகவரி இருக்கிறவர்களை பார்த்து பாதாளம் நடுங்குகிறது. சரீரத்தை மாத்திரம் தான் அவர்கள் கொல்ல முடியும், ஆவியும் ஆத்மாவையும் சேர்த்து அழிக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். வாழ வைக்கவர், பிழைக்க வைக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆகையினாலதான் இப்படிப்பட்ட ஒரு முகவரி, இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இதுவரைக்கும் நம்மளை வழி நடத்தி இருக்கிறது. நான் திரும்பி பார்த்தால், if I turn back, என்னுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் நான் திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால், என் வாலிப நாட்கள் முதற்கொண்டு ஆண்டவரை தேடவும் அவருடைய வார்த்தை இல்லை என்றால் இன்றைக்கு மரித்து மண்ணாய் போயிருப்பேன். ஒவ்வொரு முறையும் அவருடைய வார்த்தையினாலே கட்டி எழுப்பி திருத்தி, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அவருடைய வார்த்தை திருத்தக்கூடிய வார்த்தை அது. ஆமென் சொல்லிடுங்களே. திருத்தக்கூடியது, திருத்தமாய் நம்மளை வணையக்கூடியது. ஆமென். அதனால அந்த வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை பேசுகிறார். ஆமென். வாலிப நாட்களிலே ஆண்டவரை தேடுகிறவர்கள் வயதான நேரத்திலே சில நேரங்களில் விட்டு விடுகிறார்கள். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் என் மூச்சு என்னிலே இருக்கிற வரைக்கும் உம்மை தேடுவேன் என்று சொல்லுகிற ஒரு சபதம் நமக்கு இருக்க வேண்டும். சபதம் இருக்க வேண்டும். நம்ம சபதத்தோடு வாழ வேண்டுங்க. சும்மா வாழ்ந்து முடிக்கிறவர்கள் 1000. ஆனால் நான் ஒரு சபதத்தோடு தொடங்கி இருக்கிறேன். முடிவு பறைந்து ஆண்டவரே, அப்பா, காலங்கள் மாறினாலும், நேரங்கள் மாறினாலும், மனுஷர்கள் மாறினாலும், ஆண்டவரே, என்னை சுற்றில் இருக்கிறவர்கள் என்னை விட்டு போனாலும் நான் உம்மை துதிப்பது மட்டும் விடமாட்டேன் ஆண்டவரே. என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. அந்த தீர்மானத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கடந்த வாரத்தின் தொடர்ச்சி வாசிக்கும் போது நமக்கு தேவனின் வார்த்தையை தியானிக்கலாம். Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. யோசுவா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, யாரை நோக்கி? ராகாப். அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியாய் போங்கள் என்றாள். என்ன பண்ணுங்க? உங்கள் வழியாய் போங்கள் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ இங்கே ஒரு ஆணையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆணையிட்டு கொடுக்கிற காரியங்கள் பார்க்கிறோம். ஆணை என்றால் ஒரு விதத்தில் ப்ராமிஸ் என்று சொல்லலாம், ஒரு ஓத் எடுக்கிறது என்று சொல்லலாம், ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம், இல்லை என்றால் ஒரு 2 பேரும் செய்து கொள்கிறதான ஒரு அக்ரிமெண்ட் என்று சொல்லலாம். அப்போ ஒப்பந்தம் என்று சொல்லலாம். பல வார்த்தைகள் இங்க இருக்கிறது, எல்லா வார்த்தைகளும் அல்ல. அப்போ இங்க பார்க்கும் பொழுது இந்த சேவகர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள்.
இந்த ஒப்பந்தத்தில் 2 பேருக்கும் என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. ஒப்பந்தம் செய்யும் பொழுது திருமண ஒப்பந்தங்கள், நம் ஆண்டவரோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், இந்த ஒப்பந்தங்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த ஒப்பந்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் மேல கர்த்தருடைய அந்த ஒப்பந்தத்திற்கு என்ன இருக்கிறது? வலிமை இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஒப்பந்தம் பண்ணி கொண்டவர்கள் இருவருக்கும் அதன் மேல என்ன இருக்கிறது? பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் நம்மளோடு ஒப்பந்தம் பண்ணார். ஆண்டவர் பொறுப்புள்ளவராய், நீதி உள்ளவராய், நியாயம் உள்ளவராய், இதுவரைக்கும் நான் சொன்னது போல நான் திரும்பி பார்த்தால், என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தால், நான் நினைப்பதெல்லாம் ஒன்றுதான். ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட உம்முடைய ஒப்பந்தத்தில் நீர் மாறவே இல்லை. நீர் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தில் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீங்க. எனக்கு அப்பப்போ நான் விழுந்து போன நேரத்தில், நான் சோர்ந்து போன நேரத்தில், நான் உம்மை விட்டு தூரம் போன நேரத்தில் எல்லாம் என்னை இழுத்து கொண்டது அந்த ஒப்பந்தம் தான். எந்த ஒப்பந்தம் என்னை இழுத்து வைத்திருக்கிறது? இங்கே ராகாபுக்கும் அந்த வேவு பார்க்கிறவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தாலும், அதை தாண்டி நம்ம பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, இந்த ஒப்பந்தம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை பற்றி ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும், என்னை குறித்து ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். நீ போகிற ஆஃபீஸில், நீ செய்கிற வேலையில், நீ இருக்கிற இடத்துல, உன் நெய்பருக்கு, உன் ஃப்ரெண்டுக்கு, சில பேருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை குறித்து அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி க்ளோஸாக இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு. அப்படி என்றால் ஒப்பந்தத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்று அர்த்தம். ஒப்பந்தத்தில் குறை வந்து விட்டால் அது ஒப்பந்தமாக இருக்காது. அது என்னவா இருக்காது? அக்ரிமெண்டா இருக்காது. நீங்க இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு சைன் பண்ணிடணும். இத்தனை கிளாஸ் இருக்கும், 36 பாயிண்டோ 40 பாயிண்டோ எவ்வளோனா எழுதிக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியாது. சைன் எல்லாம் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ண முடியாது, இன்னொரு காரியத்தை அங்கே எழுத முடியாது. எழுதுனீங்கன்னா அது செல்லாது. செக்கும் அப்படிதான். நீங்கள் ஒரு அமௌண்ட் எழுதி அது சைன் பண்ண பிறகு நீங்களே என்ன பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு வாட்டி சைன் போடணும். போட்டு அங்கே போய் மேனேஜர்கிட்ட சொல்ல வேண்டியது, நான் தான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் தான் சைன் போட்டேன், நான் தான் இதை கரெக்ட் பண்ணேன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணணும். அதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்குது. அதே போல தான் இந்த காலை வேளையில் நீயும் நானும் நினைக்கணும், ஆண்டவரே, இந்த ஒப்பந்தம் சரியாக இருக்கிறதா என்பதில் விசேஷம் இருக்கிறது. என்னை குறித்து ஒரு அடையாளம் இருக்க வேண்டும், முகவரி, அட்ரஸ். நம்மள இப்போ முகவரின்னு சொல்றது விட்டுட்டோம்ல, விலாசா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಾರೆ ವಿಳಾಸ. ನನ್ನ ವಿಳಾಸ ಏನು, என்னுடைய முகவரி என்ன? இந்த ஒப்பந்தத்தினால வந்த முகவரி எனக்கு இருக்கிறது. அந்த முகவரி என்னை பரலோகத்தில் அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் என்னை சேருகிறவர்கள், என்னோடு வருகிறவர்களுக்குள்ளே, இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நான் அவர்களை அழைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஏதோ எனக்கு என் மேலே விழுந்த கடமை என்று சொல்கிறார். என் மேலே விழுந்த கடமை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு என் மேலே விழுந்த கடமை, நான் என்றும் என் கடமை தான் நான் செய்கிறேன். இங்கே வந்து பிரசங்கிக்கிறேன் என்றால் பெரிய காரியம் ஒன்றும் நான் செய்து விடவில்லை. கர்த்தருக்காக ஒரு வேளை எனக்கு மறிக்க தருணம் வந்தால் அது பெரிய காரியம் நான் செய்யவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் அவர் உண்மையா இருப்பதனால என்னையும் உண்மையா இருக்க அவர் செய்கிறார் என்பது மாத்திரம்தான் அடையாளம். இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ ஆம் குட், நான் நல்லவர் என்பதனாலோ, எனக்கு பெரிய ஒரு ஞானம் இருப்பதனாலோ அல்ல. இல்லை என்றால் ஏதோ ஒரு நான் காரியத்தை செய்கிறேன் என்பது நான் அல்ல. ஒரு விசை ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், உன் ஒப்பந்தத்துக்குள்ளே நிலைத்திருக்க மறுபடியும் ஒரு விசை நீ ஒப்புக்கொடு. அதுதான் உன்னுடைய முகவரி, அதுதான் உன்னுடைய அடையாளம். அதை வைத்து தான் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி. சொன்னது போல சில பேருக்கு இப்படிப்பட்ட முகவரிகள் இருப்பதில்லை. முகவரி இல்லாம ஒருத்தர் கூட இல்லைங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நமக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் இருக்குதா இல்லையா? அட்ரஸ் இல்லாம இருப்பது பயங்கரமான விஷயம். அட்ரஸ் இல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப, ஆதார் கார்டு இல்லாம இருக்கிறது பயங்கர கஷ்டம் இந்தியாவில். ஒண்ணுமே நடக்காது தெரியுமா ஆதார் கார்டு இல்லைன்னா? அப்படித்தானே?
நீங்க எங்க வேணா போய் பாருங்க, ஆதார் கார்டு. அப்படி ஆதார் கார்டு இல்லைன்னா அவங்க எதுல இருக்குல்ல, ஆதாரத்துல இல்லை. இங்கே யூஎஸ்லலாம் ஒரு யூஎஸ்எஸ் என்ன கார்டு தெரியல, ஏதோ ஒரு கார்டு கொடுக்குறாங்க, எஸ்ஆர் கார்டோ எஸ்வி கார்டோ தெரியல, சாரி. அந்த அந்த நம்பர் இல்லைன்னா எதுவுமே முடியாதுங்க, எதுவுமே முடியாது. அந்த நம்பர் என்ன அடையாளப்படுத்துகிறது என்றால், நான் இங்கே லீகலாக இங்கே என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் என்று. அந்த பிறந்த உடனே அந்த நம்பர் கொடுக்குறாங்க, அங்கே போய் வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் தான் நீ, அந்த நம்பர் தான். அந்த நம்பர் போட்டால் எல்லாம் வந்துடும், எல்லா லிஸ்ட்டும் ஹிஸ்ட்ரியும் பேங்க் பேலன்ஸும் அதில் என்ன தெரியும், அந்த நம்பரில் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த நம்பர் தான் அவங்க அடையாளம் படிக்கிறதெல்லாம் எதை வைத்து, அந்த நம்பர் தான் அவங்களுக்கு அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ்லேயே அவங்களுடைய அடையாளத்தில் அந்த நம்பர் தான். நம்ம முகத்தை அவங்க பார்க்க தேவையில்லை, நம்மளுக்கு தெரிய தேவையில்லை. ஆனால் அந்த நம்பர் இருக்குதா, ஓகே யூ ஆர் லீகல். உனக்கு என்ன இருக்குது, லீகலாக உனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது பரலோகத்தில் எனக்கு ஒரு ஒப்பந்தம் இல்லாமல், பரலோகத்தின் தேவனோடு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லாமல், ஒப்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லை. பேசலாம், யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் இந்த ஒப்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லை. முகவரியை எப்பொழுதுமே மறக்க கூடாது. அப்போ பரலோகம் இதை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் இதை குறித்து மிகவும் 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 கண்டிப்புள்ளவராயிருக்கிறார். சும்மா நாம வாழ்வதில் அர்த்தமில்லை. சும்மா போக முடியுமா? அந்த நம்பர் இருந்தா நாம சும்மா போகலாம், ஆனா அங்க எந்த பலனையும் நமக்கு என்ன இருக்காது, இல்லை. அதே இந்தியாவில் ஆதார் கார்டு காமிச்சா என்ன இருக்குது, ஏதோ ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சமாச்சு இருக்குது இருக்குது இருக்குது. ஆதார் கார்டுக்கு வேல்யூ இருக்குதா, இருக்குதா இல்லையா? ஒரு வீடு வாங்கிடுங்க பார்க்கலாம் ஆதார் இல்லாமல், ஒரு வண்டி வாங்கிடுங்க பார்க்கலாம் ஆதார் கார்டு இல்லாமல். எது இல்லாமல் எதுவுமே வாங்க முடியாது இல்லையா? அப்படி ஒரு முகவரியை எல்லா நேசங்களிலும் வைத்திருக்கும் பொழுது, எல்லா இடங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரு முகவரி வேண்டும் என்றால், ஒரு இடம் வாங்க ஒரு முகவரி வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தில் இடம் பிடிக்க ஒரு முகவரி தேவை. அதுதான், அந்த முகவரி தான் இயேசு, இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தினாலே அன்றி அங்க முகவரி இல்லை. இல்லை, இப்போ வேண்டான்னு சொல்லலாம். நிறைய பேர் ஆர்குமெண்ட்ஸ், நிறைய டிபேட்ஸ், நிறைய காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பயங்கரமான டிபேட் பண்றாங்க. ஏன் நீ சொல்றது தானா உண்மை? அதுக்கு ஆதாரம் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற மாற்றம் தான் ஆதாரம். கொலைக்காரர்கள் மாறி இருக்கிறார்கள், அசுத்தமானவர்கள் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார்கள், வீதிகளில் இருந்தவர்கள் இன்றைக்கு தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த ஒப்பந்தத்தின் ஆதாரம். அது மாறாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்னார். அதனால தான் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். ஏனால் இந்த ஒப்பந்தத்தை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. மறிக்கிற தருவாய் வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தில் நான் நிலைத்திருந்தால் போதும். எவ்வளவு வல்லமை இருக்கிறது இந்த ಒಪ್ಪಂದಕ್ಕೆ. ಈ ಒಪ್ಪಂದಕ್ಕೆ ಏನಿದೆ? ಬಲ ಉಂಟು. ಬಲ ಉಂಟು ಹೇಳಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ, பல உண்டு. அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒப்பந்தம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம். ரேஹா, நீ எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தாறுமாறா இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஒப்பந்தத்தினால உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ போகிற இடங்களிலெல்லாம் இந்த ஒப்பந்தம், நீ பேசல என்றாலும் இந்த ஒப்பந்தம் பேசிக்கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். நிறைய பேர் என்னை பார்த்த விதம் வேற, இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். நான் அதுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், ஆண்டவரே இது என்னால் உண்டானதல்ல, இது என்னால் உண்டானதல்ல ஆண்டவரே, இந்த ஒப்பந்தத்தினாலே வந்தது ஆண்டவரே, இந்த ஒப்பந்தத்தினாலே வந்தது. அதனால தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க அவரிடத்தில் அனுதினமும் பலனை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்க என்று நீங்கள் கேட்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, இன்றைக்கு சீரியஸா ஆண்டவரே இந்த ஒப்பந்தத்தில் நான் நிலைத்திருக்க, ஆண்டவரே அதுதான் என்னுடைய முகவரி, அதுதான் என்னுடைய அடையாளம், அதுக்காகத்தான் நான் ஓடுகிறேன் ஆண்டவரே, அதுதான் என்னை ஒரு
வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது என்று சொன்னால் ஏன் அந்த முகவரியை நான் விட்டுவிட வேண்டும்? பாருங்க, ஒரு முகவரிக்கு ஒரு 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 கனம் இருக்கிறது இல்லையா? நான் சொல்லட்டுமா, பரலோகத்தின் முகவரிக்கு பயங்கரமான கனம் இருக்கிறது. அது எந்த கனம் என்றால் பிசாசு நடுங்கி விழுகிறது. ஒரே ஒருத்தர்களை பார்த்து, இந்த பரலோகத்தின் முகவரி இருக்கிறவர்களை பார்த்து பாதாளம் நடுங்குகிறது. பிசாசின் வல்லமைகள் அதிர்ந்து போகிறது. அந்த ஆத்மாவை, அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சரீரத்தை கொல்லுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள். சரீரத்தை மாத்திரம்தான் அவர்கள் கொல்ல முடியும், ஆவியும் ஆத்மாவையும் சேர்த்து அழிக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். வாழ வைக்கவர், பிழைக்க வைக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆகையினாலதான் இப்படிப்பட்ட ஒரு முகவரி, இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ என் ஒப்பந்தம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். ராகாபை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தம் யாருக்கு தெரிந்திருக்க வேண்டும்? அவர்கள் சொன்னது அவ்வளவுதான். இன்றைக்கு செய்கிற இந்த ஒப்பந்தத்துல அவர்கள் மனுஷர்களா இருந்ததுனால அவங்க சொல்றாங்க, இந்த ஒப்பந்தத்தை மீறினா நான் மறுபடியும் என்ன இழுக்க முடியாது, மறுபடியும் நாங்க அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு நாங்க எந்த விதத்திலும் நாங்க we are not responsible, நாங்க அதுக்கு என்ன இல்லை, பொறுப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் ராகாபு அதை உணர்ந்து பிடித்து கொண்டால் கெட்டியாக. ராகாபு எந்த விதத்திலும், நான் ராகாபை குறித்து சில பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் எடுக்கும்போது நீங்க ஆச்சரியமாய் பார்ப்பீர்கள். இந்த பெண்ணை குறித்து பயங்கரமான ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள இருந்த இந்த மகளுடைய வாழ்க்கை எவ்வளவு மாறினது என்று சொன்னால், நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த ஜீனியாலஜி இல்லை என்றால் ஆண்டவருடைய வம்ச வரலாறுல இடம்பெற்ற, வேண்டுமென்றே இடம்பெற்ற 5 பெண்களிலே மரியாளோடு இவளும் சேர்ந்து கொண்டாள். பாருங்க, முகவரி மாறிக்கொண்டே இருக்கிறது. அவளுடைய முகவரி இந்த அதிகாரத்துல வேண்டுமானால் இப்படி இருக்கலாம், ஆனா அவளுடைய முகவரி என்ன பண்ணி கொண்டிருந்தது? மாறிக்கொண்டே இருந்தது. அவளுடைய முகவரி என்ன பண்ணி கொண்டே இருந்தது? அட்ரஸ், அவருடைய முகவரி மாறிக்கொண்டே இருந்தது. எப்படி மாறிக்கொண்டே இருந்தது? உன்னதத்துக்கு நேராய் மாறிக்கொண்டிருந்தது, வல்லமைக்கு நேராய் மாறிக்கொண்டிருந்தது. எல்லாரும் உலகமே அறியும்படி, நோபடி, யாருமே ராகாபுடைய வரலாறு பார்க்காம என்ன பண்றது? ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வாசிக்கவே முடியாது. எப்படி மாறிவிட்டது முகவரி? ஒப்பந்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. நீ செய்கிற பொருத்தனைகளுக்கு வல்லமை இருக்கிறது. பொருத்தனைகள் செய்யாமல் இருந்து விட்டோம், அது எப்படியோ தப்பித்து கொண்டோம் என்று நினைக்காதீங்க. யார் ஒருத்தர் பொருத்தனைகளை செய்கிறார்களோ, யார் ஒருத்தர் அந்த நிபந்தனைகளை செய்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தர் முகவரியை மாற்றி வேற நிலைமைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்போ இல்லை. நிறைய பேருடைய சாட்சி கேட்குறேன், நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நாங்கள் எவ்வளோ நிலைமையில இருந்தோம், இன்னைக்கு இவ்வளோ முகவரிகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு ரீசன் தான் என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், இந்த ஒப்பந்தத்தினாலே வந்த மகிமை மட்டும்தான். யோசித்து பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் நான் யோசித்து யாருமே ஆண்டவர் அப்படி விடவே இல்லைங்க, விடவே இல்லை. அப்படி விட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க, நீங்க ஒப்பந்தத்தில் நீயும் நானும் இல்லை என்று அர்த்தமே தவிர அவர் ஒப்பந்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். உண்மையாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, கர்த்தர் எப்பொழுதுமே இந்த ஒப்பந்தத்தில் உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் என் முகவரி மாறிக்கொண்டே இருக்கிறது. என் முகவரி மாறி இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய முகவரி இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்றைக்கு கொடுத்த முகவரி வேற, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முகவரி வேற. உங்க முகவரிகள் மாற வேண்டுமா? உங்க முகவரியில ஒரு வித்தியாசம் வர வேண்டுமா? உங்க முகவரியில ஒரு வெளிச்சம் வர வேண்டுமா? உங்க முகவரியை மற்றவர்கள் பேச வேண்டுமா? உங்க முகவரியை குறித்து உங்க முகவரியினால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமா? ஒன்று செய், ஆண்டவரே, நான் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தில் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, மறுபடியும் என்ன பலப்படுத்திடுங்க ஆண்டவரே, மறுபடியும் ஒரு விசை ஆண்டவரே, எது நிகழ்ந்தாலும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் வெளியில வர எனக்கு ஒருபோது என்னை விட்டுடாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, நான் ப்ரீச்சர் ஆயிட்டேன், அதனால பரவாயில்ல, எப்படியும் இல்லை. சிலதெல்லாம் அனுதினமும் சரி பார்த்து கொள்ள வேண்டும். அனுதினமும் சரி பார்க்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம ಡೈಲಿ ಲೈಫ್, ದೈನಂದಿನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತಹ ಅನೇಕ ವಿಷಯಗಳುಂಟು. ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲೇಬೇಕು. ಮುಖ ತೊಳೆದಿರಾ? ಇಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಬಂದಿದ್ರೆ
ನಾನು ಪರವಾಗಿಲ್ಲ, ದೂರ ಇದ್ದೀನಿ, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಪಾಪ. ದೈನಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಚಟುವಟಿಕೆಗಳು ಅದು ಮಾಡಲೇಬೇಕು. ಆ ರೀತಿ ಎವ್ರಿ ಡೇ, ಪ್ರತಿದಿನ ನಾನು ಮಾಡಬೇಕಾಗದ್ದು ಒಂದಿದೆ. ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அப்பா, இன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த ஆளோட பேசுகிறேன். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நிமிஷம் சேர்ந்து பாருங்க. இந்த இவர்களோடு நான் பேசுகிறேன், இவர்களோடு நான் போய் ஆண்டவரே எனக்கு வேலை இருக்கிறது, என்ன காரியங்கள் இருந்தாலும், கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஆண்டவரே இந்த ஒப்பந்தத்தில் என்னுடைய வாய் பிசராதபடிக்கு, இந்த ஒப்பந்தத்தில் நான் விலகாதபடிக்கு, இந்த ஒப்பந்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பிசிறு வராதபடிக்கு ஆண்டவரே இந்த ஒப்பந்தத்தில் நான் சரியா இருக்கும்படி எனக்கு கிருபை தாங்க என்று கேட்டு பாருங்க. கர்த்தர் உன் வாயின் வார்த்தைகளிலே அந்த ஒப்பந்தம் இருக்கும். சில நேரங்களில் ஏன் குழப்பங்கள் வருகிறது, ஏன் சில நேரங்களில் மீறி விடுகிறார்கள் என்று சொன்னால், ஒப்பந்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் நிறைய நேரங்களில் வல்லமையாய் வாழ முடிவதில்லை. வார்த்தைகளை விட்டு விடுகிறார்கள். எச்சரிக்கை, வார்த்தைகளை விட்டுவிட்டால் மறுபடியும் சரி செய்து கொள்ள முடியாது. சரி செய்வது ரொம்ப கடினமானது. வார்த்தைகளை இஷ்டத்துக்கு பேசிவிட்டு அப்புறம் அதை டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. சொல்றது சொல்லிவிடுறது, பேசுறது பேசிவிடுறது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, பேசும்போது பேசிடணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கோபம் வரும்போது திட்டிடணும், அதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாது, அதுக்கப்புறம் கஷ்டம். நிறைய பேருக்கு அப்படி ஒரு சுபாவம். அப்படியே என்னாகும், அப்படியே பயங்கரமாக பொங்கி வரும். பேசிடணும், சொல்லிடணும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், மறந்துடுவேன். அதுக்கப்புறம் என் கோபம் போயிடும். அதுக்கப்புறம் கோபம் போயிடுமா? இது கோபம் போகிறது நல்லதா கெட்டதா? இவங்களை பொறுத்த வரைக்கும் கோபம் போயிட்டா, இந்த கோபமா இருக்கும்போது, இந்த இது இருக்கும்போது நான் என்ன பண்ணிடணும், பேசிடணும். நான் அப்படியே அப்பவே முடிச்சிடணும். யாராகலாம் சிரிக்கிறது பார்த்தா அநேகருக்குள்ளே இது இருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. கண்ட்ரோல் பண்ண முடியாது, நானே மறந்துடுவேன். நான் அப்படியே சில பேர் சொல்கிறாங்க, நான் அந்த நேரத்தில் என்னமோ தெரியல, எனக்கு பேச முடியாமல் ஆயிடுச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக வேதனைப்பட்டவங்க நிறைய பேர். என்ன மிஸ் பண்ணிட்டாங்களா? பேச. நான் நினைப்பேன், இந்த ஒப்பந்தம் உன் மேலே இருந்ததுனால நீ பேச என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் உன்னை தடுத்து போட்டார் என்று நன்றி சொல்லிவிடு. ஒருவேளை அதை பேசி இருந்தால் அந்த வார்த்தைகள் உன்னுடைய கோபத்தை, அதுக்கு தான் வசனம் இருக்கிறது, மனுஷனுடைய கோபம் என்ன? அது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, ஏன்னா எனக்கு மறந்துச்சு. மனுஷனுடைய தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. வசனம் இருக்கு தெரியுமா? என்ன நடப்பிக்க மாட்டாதான்? தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஓ, இப்படி கூட இருக்குதா? இருக்கு. தேவனுடைய நீதியை, சில கோபங்கள், மூர்க்கங்கள், சில வார்த்தைகள் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நம்ம வாழ்க்கையில நாம் தீர்மானித்திருப்பது என்ன தெரியுமா? தேவனுடைய நீதியை நடக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடணும், தனிய கடவுது. எதுக்குள்ள தனிஞ்சுடணுமா? கஷ்டங்க. நீங்க சொல்ற இந்த உபதேசம் என்னால முடியாதுங்க, யாராலுமே முடியாது. சில பேர் சொல்றது உன்னால முடியாதுன்னு சொன்னா ஒருவேளை ஒத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் யாராலும் முடியாது. யார் சொன்னது? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒவ்வொருவராலும் முடிகிற விஷயம்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவரால் முடியாது என்றால் தான் உன்னால முடியாது, என்னால முடியாது. அவரால் முடியும் என்றால் என்னாலே முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாரும் சொல்லிட முடியாது, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, இந்த பலவீனம் தான் எனக்கு இருக்குது. இதை தாண்டி சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு புரியுங்க. அப்பா சில பேர் எல்லாம் சொல்றது பார்த்தா எனக்கே ஆண்டவருக்கு புரியும். ஏன் எனக்கு இப்படி கோபம் வருதுன்னு அவருக்கு புரியும். உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் அவர்.
என்ன நல்லா கோபத்துக்கு இவங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். இன்னைக்கு சில நேரங்களில் நமக்கு அப்படியாய் மூர்க்கமாய் கோபம் வந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஒப்பந்தம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. ஒருவேளை நான் பேசி ஆண்டவரே இந்த ஒப்பந்தத்துக்கு கேடு வந்து விட்டால் ஆண்டவரே இதனால நஷ்டம் எனக்கு என்று நாம் உணர வேண்டாம். நஷ்டம், எந்த ஒரு ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தி கொண்டால் அது நஷ்டம்தான். நான் எப்பொழுதுமே ஏன் சில நேரங்களில் அந்த எக்ஸ்ட்ரா மைல் போக முடியுது, ஏன் சில நேரங்கள் அவமானப்படுத்தினாலும் அவர்கள் நம்மளை தூஷித்தாலும் நம்மளை பின்னாடி பேசி நம்மளை அப்படியே கொலை பண்ணாலும் கூட அவர்களை நேசிக்க தோன்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ஆண்டவரே அப்பா, இவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆத்மா நஷ்டப்பட்டால் உம்முடைய இருதயம் களி கூறாது ஆண்டவரே. இந்த ஆத்மாவின் நஷ்டத்துக்கு என்னுடைய கோபம் காரணமா இருக்கக்கூடாது, என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் காரணமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்வு இதுக்கு காரணமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒருவரும் என்னை பார்த்து சொல்லக்கூடாது, ஒருவரும் ஒரு பொழுதும் என்னை பார்த்து சொல்லக்கூடாது, இவர்களால தான் நான் என்ன பண்ணிவிட்டேன், பின்மாற்றத்தில் போயிட்டேன் என்று என்னை பார்த்து ஒருவரும் சொல்லக்கூடாது என்ற தீர்மானத்தை நீயும் நானும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். அப்படி மாத்திரம் எடுத்தால் இந்த சபையல்ல, இப்படி 1000 சபைகள் இருந்தாலும் போதாது. தேவ பிள்ளைகள் எடுக்கிற ஒப்பந்தங்களிலே வல்லமை இருக்கிறது. பரவாயில்ல ஆண்டவரே, இட்ஸ் ஓகே, ஐ வில் புட் அப் வித் சம்திங். நான் நினைக்கிறேன் இந்த ராகாபுக்கு அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அவர்களுடைய கடமை முடிஞ்சுது, அவருடைய கடமை முடிஞ்சு போச்சு. சொன்னாங்க, போயிட்டாங்க. அவங்க அதுக்கு மேலே அங்கே என்ன பண்ணல, அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே ராகாபுக்கு தான் எப்படிப்பட்ட இருக்குது, ராகாபுக்கு தான் பொறுப்பு அதிகம், ராகாபுக்கு தான் அந்த பாடு அதிகம். ஏனென்றால் ராகாபு இவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும், இவர்களெல்லாம் ஒன்றாய் வைத்திருக்க வேண்டும், இவர்களெல்லாம் எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டும், இந்த ஒப்பந்தத்திலிருந்து போகாதீங்க என்று சொல்லி அவர்களை வலியுறுத்தி அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பா இருந்தது, காத்துக்கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பா இருந்தது, ராகாபுடைய பொறுப்பா இருந்தது. அதனால தான் நான் சொல்றேன், அவள் ஒரு பரிசுத்தவாட்டியாய் மாறி இருந்தாள், அவள் தேவனுடைய மகளாக மாறி விழுந்தாள், அவள் அந்த வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தாள். இட் வாஸ் நாட் ஈஸி. சில நேரங்களில் பாருங்க, நான் பக்தியா இருப்பேன், என்னை சார்ந்தவர்கள் பக்தியா இல்லாமல் இருக்கும் பொழுது கஷ்டம். நான் விசுவாசியா இருப்பேன், அவர்கள் விசுவாசிக்காதவர்களாய் இருக்கும் பொழுது பயங்கரமான கடினம். அதனால்தான் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் என்று சொல்வார்கள். எதை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, தீர்மானங்கள் பண்ணிடக்கூடாது, வெளி தோற்றத்தை பார்த்து தீர்மானங்கள் பண்ணக்கூடாது. அவர்களுடைய சேலஞ்சு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நான் எப்போ இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா யாரை குறித்தும் உங்களுக்கு என்ன இருக்காது, யாரை குறித்தும் ஜட்ஜ்மெண்டலாவே இருக்க மாட்டோம், யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கவே மாட்டோம், யாரையும் என்ன பண்ண மாட்டோம், நியாயம் தீர்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம உணர்ற ஒரு விஷயம், ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பாடு இருக்கிறது, ஒரு பாதை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு சவால்கள் அவர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க பார்த்தீங்களா அவங்க அப்படி. இன்னைக்கு நான் சொல்றேன், தைரியமாக சொல்றேன், யாரை பத்தி யாரும் என்னிடத்துல சொல்லாதீங்க. ஐ வில் நாட் ஹியர். ஏனென்றால் ஒரு நாளில் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுத்தேன். அது எனக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற தீர்மானம். அந்த தீர்மானம் எடுத்த பிறகு என்னோட வாழ்க்கை பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போனதை, ஆவிக்குரிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டதை உணர்ந்தேன். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சீக்கிரட்டா நான் சொல்றேன். புறம் கூறுகிற ஆவியை கட்டி அப்புறப்படுத்த கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். I just had to rebuke it. It just left. அவ்வளவுதாங்க. அதை நான் கடிந்து கொள்ளதான் செய்தேன். போய்விட்டது. கடிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. வேண்டாங்க நமக்கு ஒருத்தருடைய சேலஞ்ச். ஏன் என் ஒப்பந்தத்தை நான் கெடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கெடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அபிஷேகத்தை நான் கெடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய சேலஞ்சை நானும் நீயும் உணராதபடினாலே, அறியாதபடினாலே பேச வேண்டாம் என்று நினைப்பேன். நாம் எடுத்துக்க வேண்டிய சில பொருத்தனைகளால அபிஷேகத்தை குறைக்கவும் முடியும், அபிஷேகம் என்ன ஆக முடியும், பெருகவும் முடியும். Sometimes we must be very careful. Rahab should be careful. அவள் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது அவளுக்கு மேல அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனை. அது
அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனை. ஏனென்றால் சிவப்பு நூல் இருப்பதினாலே, அவள் மற்றவளுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததினாலே, அவள் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன நினைத்து பார்த்திருக்க மாட்டா? நான் இந்த நிபந்தனை காத்துக்கொள்கிறதுனால அவள் நினைத்தது என்ன தெரியுமா? அந்த நிபந்தனைக்காக அவள் பாடுபடுகிறதுனால அவள் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் என்று நினைத்தாள். ஆனா அந்த நிபந்தனை பெருகி 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 உலக ரட்சகருக்கு அவளுடைய பேர் முகவரியாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நீ எடுக்கிற பிரயாசம், இன்றைக்கு நீ படுகிற பாடு, இன்றைக்கு நீ உன் விசுவாசத்துக்காக, ஒரே தரம் கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் consequences are very 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 huge. இவள் நினைக்கவில்லை. she never expected. நான் சொல்றேன் பாருங்க, சில பேருக்கு இதை நான் செய்திருக்கிறேன், இப்படி என்னை ரெக்கக்னிஷன் வேணும், எனக்கு இப்படி பாராட்டு வேணும், இப்படி என்னை புகழணும், இப்படி எனக்கு செய்யணும். ஆனால் சில பேர் இருப்பாங்க சைலண்டா தேவராட்சத்தில் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பொருத்தனையில, அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில, அவர்களுக்கு என்று தேவன் வைத்த பாதையில பரிசுத்தமாய் தங்கள் மட்டிலே தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அடையாளம் ரட்சகரோடு இணைந்து விடும். ஹல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு தெரியாதுங்க. அவங்க சொல்லிட்டு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் தட். அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லும்போது அதை படிக்கும்போது அவங்க எந்த இதில் சொன்னாங்களோ தெரியாது, பட் ஜஸ்ட் சொல்லிட்டாங்க, அவ்வளோதாம்மா, நீ ஹெல்ப் பண்ண, அதுக்கு இதுதான், நீ ஹெல்ப் பண்ணமா, பெரிய உதவி எங்களுக்கு செய்த, இந்த உதவிக்கு இது உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் வாட் வி ஆஃபர். இந்த ஆஃபரிங்கை வச்சுக்கிறதும் இந்த ஆஃபரிங்கை தொலைக்கிறதும் யார் கையில் இருக்குது? ரஹப் கையில் இருக்குது. இந்த ஆஃபரிங் ஹியூஜ் ஆஃபரிங். ஐயோ, ஆஃபரிங்கன்னா டப்புன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு ஆஃபரிங்கனாலே டப்பு கொடுத்தாதான், அரிசி கொடுத்தாதான். அந்த சர்ச்சுக்கு போன என்ன கொடுத்தாங்க? என்ன அரிசி கொடுத்தாங்களா? டையப்பு. யாருன்னா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல எனக்கு. சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் டைப் இருக்கான். மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்களாம், விசிட்டு. அது இல்லை. எதற்காக நம்ம ஓடுறோம்? ஆஃபரிங் மாறி போச்சு பாருங்க. இப்போ எதனா கொடுத்தா ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை வருவேன், அவங்க என்னன்னா பாவம் எனக்கு வருஷத்தில் ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு. நான் சொன்னேன், வந்து பாருங்க, வார்த்தையினால வருகிற ஆசீர்வாதத்தை வந்து பாருங்க. கேட்காமலே கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் வல்லமையான காரியங்களை செய்து, அரிசி பருப்பெல்லாம் நாங்கள் கொடுக்கறதில்ல, வார்த்தையை கொடுக்கிறோம். வார்த்தையினால வல்லமையை பெற்றுக் கொள்கிறார்கள், அந்த வார்த்தையினால பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வியாதிகள் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வியாதிக்கு செலவு பண்ண எவ்வளோங்க கொடுத்துருங்க? எத்தனை பர்சன்ட்டுங்க கொடுப்பாங்க? எத்தனை பர்சன்ட் என்னாட்டு டைஅப்பில் எத்தனை பர்சன்ட் கொடுக்க முடியும்? அதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்குது. இத்தனை வருஷம் இங்கே இருந்திருக்கணும், இத்தனை வருஷம். உலகம் கொடுக்கறதெல்லாம் என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது? லிமிட்டேஷன் இருக்கிறது. ஆனால் வார்த்தையினால வருகிற விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில அன்லிமிட்டட். நான் யோசிக்கிறேன், சில நேரங்களில், எத்தனை நேரங்களில் பலவீனமாக இருக்கும் பொழுது, ஒரே ஒரு ஃபோன் காலில் ஜெபித்த பொழுது ஃபோன் காலில் சொல்கிறாங்க, ஐ எம் ஹீல்ட். இது எதனால் வந்தது? ஹல்லேலூயா. அதே ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறது எப்படி இருக்குது? அதுக்காக ஒரு கேஜி அரிசி அதுக்கு சம்பந்தமாகுமா? இல்லை ஒரு 100 ரூபாய் அதுக்கு சம்மந்தமாகுமா? 1000 ரூபாய் 10,000 ரூபாய் 1,00,000 கூட கொடுக்கட்டுங்க. நான் சொல்லுவேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். 1,00,000 வரும், இன்னொரு 10 லட்சத்துக்கு செலவு வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க? 1,00,000 கொடுத்து உன்னை அடிமையாக்கி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, நான் யாரும் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்க. அது ஆண்டவர் வைக்கிற ஆசீர்வாதங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஆசீர்வதிப்பேன். நாங்கள் ஒன்றுமில்லாத நேரங்களில் பொருத்தனைகள் அப்படி பண்ணி கொண்டோம். we made such kind of promises. ஒன்றும் இருக்காது, எல்லாம் விட்டு வந்தாச்சு வெறும் கையில். ஆனால் இன்றைக்கு வேலைக்கு போகும்போது ஜெபித்து விட்டு அந்த இடத்துல போய் நின்று ஜெபிச்சுட்டு
வந்த உடனே வாங்கின்னு வர்றது என்ன தெரியுமா? ஒரு மூட்டை அரிசி, ஒரு பெரிய எண்ணெய் டின்னு. அது எப்போவுமே எங்கள் வீட்டில் என்ன பண்ணி வாங்கி வச்சுருவோம். வர்றவர்களுக்கு சத்தியம் சொல்லுவோம், கொஞ்சம் சோறு போடுவோம். அதனால சத்தியம் சொன்னால் சோறு போடணுமா? கிடையாது. ஆனால் அந்த நிலைமைகள் அப்படி இருந்தது. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு தெரியுமா சுமார் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் 100 மேலதான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு குடும்பத்தின் மூலமா, ஒரே ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிறார்கள். சில பேர் ஊழியர்களா இருக்கிறார்கள், சில பேர் அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஊழியர்களா இருக்கிறார்கள், சில பேர் மறந்து போனார்கள், சில பேர் எப்பனா நினைச்சா சொல்லுகிறார்கள். நினைக்கலனா பரவாயில்லை, அந்த அக்கௌண்ட் இவங்க இடத்துல நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, பரலோகத்துல அந்த அக்கௌண்ட் திருத்தமா இருக்கிறது. அதனால தான் அதெல்லாம் சொல்லிக்கொள்ள தேவையில்லை. கர்த்தர் அக்கௌண்ட்ல வைத்திருக்கிறார். வைத்திருப்பதனாலதான் இப்படிப்பட்ட தேவனுடைய ஜனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையா நேசிக்கிற ஒரு ஜனத்தை அப்பப்போ நான் ஆண்டவர் உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற விஷயம் என்னவென்றால், என்னுடைய சபைக்காக, உங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றி சொல்கிறேன். உண்மையா நேசிக்கிற தேவ பிள்ளைகளை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதை விட பெரிய பொக்கிஷம் என்ன வேணுங்க? யோசிச்சு பாருங்க. சினிமாவிலேயே சில டைலாக் அடிக்கிறாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் அங்க அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க. பரலோகம் என்ன கொடுக்கிறது? பரலோகம் கொடுக்கிறது உங்களுக்கு வேண்டுமா? இல்லை மனுஷர்கள் கொடுக்கிற சில ஆதாயங்களுக்காக நாம ஓடுறோமா? பரலோகம் எனக்கு கொடுக்கிறது வேண்டும் என்று பரலோகத்தை இதிலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பரலோகத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. From where have you received it? எங்க இருந்து பெற்றுக்கொண்டீங்க? பரலோகத்திலிருந்து. நான் சொல்றேன், இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றும் நான் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் சொன்னா எந்த மனுஷனும் என்ன சொல்லக்கூடாது, நான் தான் இவங்களை லிஃப்ட் பண்ணேன், நான் தான் இவங்களை என்ன பண்ணேன், இவங்களுக்கு நான் தான் என்று சொல்லாதபடிக்கு எனக்கு ஒன்றும் வேண்டாம், பரலோகத்திலிருந்து எனக்கு வரும். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறேன், அங்கேருந்து வரும் எனக்கு. ஆமென் சொல்லுங்க. நன்மை பரலோகத்திலிருந்து கொடுக்கிற போதுமானவராயிருக்கிறார். ருசிக்கணும், ருசிக்கணும். அன்னைக்கு சமைச்சா அந்த 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 வாரத்துக்கு ஆயிடுச்சு. அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுவேன்? அடுத்த இடத்துக்கு போய்க்கலாம், இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம். வேண்டாம் தேவப்படி. அது காலம் பூரா நான் பார்த்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர்கள் வாழ்நாளெல்லாம் இப்படியே சுற்றி 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 தங்களுக்கென்று பரலோகத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். சில பேரெல்லாம் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் கேட்கல, அவங்களே கூப்பிட்டு எவ்வளோ இந்த வருஷத்துக்கு ஃபீஸு, என்னங்க இதெல்லாம் எப்படி நடக்குது, என்னது சர்ஜரியா, நீ போ, என்ன இது உனக்கு வேண்டாம் இந்த பாரம், நாங்கள் பார்த்துக்கிறோம். எதனால வந்தது? அப்படிப்பட்ட சாட்சிகள் இங்கே இருக்கிறதா இல்லையா? இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நடந்தது? அவர்கள் நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, அவர் நல்லவர் என்பதினாலே, அவர் ஒப்பந்தத்தில் உண்மை உள்ளவர் என்பதினாலே. கொடுக்காதவர்களையும் கொடுக்க வைப்பார். சில பேரெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ஒப்பந்தத்தில் உண்மை உள்ளவர். யோசிக்கவே பார்க்க முடியல. வந்த நாட்களை திரும்பி பார்த்தால் யோசிக்கவே முடியல. எனக்கா இத்தனை நன்மைகள். யாருன்னா அதை பாடலாமா? எனக்கா எனக்கா இத்தனை கிருபை. யோசித்து ருசித்து அந்த அந்த வரிகளை சொல்லுங்க. எனக்கா ஆண்டவரே, எனக்கா ஆண்டவரே, ஒன்றுமில்லாத நன்மைகளை எனக்கா ஆண்டவரே, எனக்கா ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு விசுவாசியும் இங்கே வந்து உட்காரும் பொழுது, ஒருத்தருடைய சாட்சி கேட்கும் பொழுது நான் நினைப்பேன், எனக்கா இத்தனை கிருபை ஆண்டவரே, எனக்கா ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்துட்டீங்களாப்பா, எனக்கா. கர்த்தர் நல்லவருங்க. மனுஷருடைய போஷிப்புல நான் வாழலன்னு சொல்லிடுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. மனுஷர்கள் ஏதோ கொடுப்பார்கள் என்று அந்த ஆதாயத்துக்காக நான் இருக்கல. இது நான் எப்பொழுதுமே தைரியமாக சொன்ன ஒரு வார்த்தை. மனுஷருடைய காரியங்களுக்காக நான் வாழல. அவர்கள் இதை செய்வார்கள் அதை செய்வார்கள் என்பதற்காக நான்
என்ன பண்ணல? வாழல. கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு செய்வார்? சொல்லி நீ முடிப்போம். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், என் ஜீவனாலெல்லாம் அவர் எனக்கு போதுமானவர். அவர் செய்து முடிக்கிறார். அவர் செய்ததினாலே தான் நான் இன்றைக்கு இருக்கிறேன். அவர் செய்வார், அவர் செய்வார். தைரியமா சொல்லுங்க, அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார். செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடிப்பார். Thank you Holy Spirit. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.